உணவு என்றாலே சுவைதான் இயல்பாகவே முதலில் நம்முடைய நினைவுக்கு வரும். அதன் பிறகுதான் அதில் உள்ள சத்துக்கள். நம்முடைய இயல்பான உணர்வுகளில் எப்போதும் சத்திய ஞானங்கள் நிறைந்திருக்கும். அதாவது ஒவ்வொரு சுவைக்குள்ளும் நம்முடைய உடல் இயக்கங்களுக்கான முக்கியமான உயிர் சக்திகள் ஒரு கணிசமான அளவு நிறைந்திருக்கும். ஒரு உணவை நம்முடைய நாக்கால் நன்கு சுவைத்து உமிழ்நீரில் கலந்து சாப்பிடுவதன் மூலமே அந்த சுவைக்குள் இருக்கும் அந்த முக்கியமான உயிர் சக்தியை முழுமையாக நாம் கிரகித்து கொள்ள முடியும். சுவையிலிருந்து கிரகிக்கப்பட்ட அந்த சக்தி என்பது அந்த உணவின் மற்ற சக்திகளை, அதாவது அதில் இருக்கக்கூடிய புரதம், தாது உப்புக்கள் போன்ற மற்ற ஊட்டச்சத்துக்களை கிரகித்து கொள்ள உடலின் ஜீரண உறுப்புகளுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான சக்தியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டாலும் அது முறையாக ஜீரணிக்கப்பட்டால்தான் அந்த சத்துக்கள் உடலில் சேரும். இல்லை என்றால் அது கழிவாக மாறி தேங்கும். உணவு முறையாக ஜீரணிக்கப்படுவதற்கு அந்த உணவின் சுவையில் இருக்கக்கூடிய சக்தியை நாம் நம்முடைய நாக்கை கொண்டு கிரகித்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். அதாவது எதை சாப்பிட்டாலும் நாம் பொறுமையாக சாப்பிட வேண்டும். நன்கு ஜீரணிக்கப்படாத உணவு கூறுகளின் கழிவுகள் தான் உடல் பருமனையும் குடல் புண்களையும் கேஸ்ட்ரைட்டிஸையும் ஏற்படுத்துகின்றன. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உடற்பயிற்சிகளிலும் மருந்துகளிலும் ஏன் உணவுகளிலுமே கூட இல்லை. உணவுகளை உண்ணக்கூடிய முறையில்தான் இருக்கின்றது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும்.